அரஃபா நாள் போல் ஒரு நாள் உலகத்திலே இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் சொல்லப்போனா உலகத்துக்கெல்லாம் பக்ரீத் அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10 தான் பெருநாள். ஹாஜிகளுக்கு பெருநாள் என்பது அரஃபா நாள் தான். ஹாஜிகளுடைய நோக்கமெல்லாம் அங்கே நிறைவேறும். துஆ செய்பவர்கள் கவனத்திற்கு ஒரு சில செய்திகள். துஆ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, முழுமையா கையேந்தி. என்னமோ ஏனோ தானோன்றெல்லாம் இல்ல. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பது போல கையேந்தி கொண்டு துஆ செய்ய வேண்டும். நினைவில் இருக்கட்டும், எல்லாருக்காகவும் துஆ செய்யும். உங்களின் துஆவில் யாரும் தப்பிவிட வேண்டாம். எல்லாருக்காகவும் துஆ செய்யும். தெரிந்தவர், தெரியாதவர், உங்களுக்கு நன்மை செய்தவர், செய்யாதவர், ஏன் உங்களுக்கு தீங்கிழைத்தவர், எல்லாருக்கும் துஆ செய்யும். பொதுவாகவே ஒன்று, அடுத்தவர்களுக்காக நன்மைகளை கேட்பதில், துஆ செய்வதில் அக்கறை எடுத்துக் கொள்ளுகிற நபருக்கு கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்து விடுவான். நன்கு கவனத்தில் வைக்க வேண்டிய இன்னொரு செய்தி, தப்பி தவறி கூட யாருக்கு எதிராகவும் துஆ செய்யக்கூடாது. பத்துவான்னு சொல்றோம்ல, அவனுக்கு இது அவன் விளங்காம போகணும், அவன் இப்படி போகணும், அப்படி போகணும். ஒருவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவாறு எந்த தகாத வார்த்தைகளும் நம்முடைய துஆவிலே வந்துவிடக்கூடாது. பத்துவா செய்துவிடக்கூடாது. அதாவது துஆ படிப்பதற்கு பெயர் துஆ இல்லை, கெஞ்சுவதற்கு பெயர் துஆ. எனவே உங்கள் மனசிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி நீங்கள் கேளுங்கள். இது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்கிற இடம் அல்ல. ஒப்புக்கொள்ளப்படாது என்று நினைத்தவன் துர்பாக்கியசாலி. அல்லாமா சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டார்கள், மன் அஸ்வஉன் நாஸி ஹாலன், உலகத்திலேயே மோசமான ஒரு மனிதனை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அரஃபா நாளில் கூட அல்லாஹ் எனக்கு மன்னிக்க மாட்டான்னு எவனாவது நினைச்சா அவன் தான் உலகத்திலேயே மோசமானவன், துர்பாக்கியசாலி என்று சொன்னார்கள். நாம் அந்த பட்டியலில் ஆகிவிட வேண்டாம். நம் துஆ கண்டிப்பாக கபூலாகிற இடம் அது.